So Bhagavad Gita 18வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. பதினெட்டாவது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். சஹஜம் கர்ம கௌந்தேயா சத்தோஷம் அபி ந த்யஜேத் சர்வாரம்ப ஹி தோஷேன தூமேனாக்னிர் இவாவ்ருதாः. மொழிபெயர்ப்பும் பொருளையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாது கி ஜெய். கூட சொல்லுங்க. சகஜம் உடன் தோன்றிய கர்ம செயல் கௌந்தேய குந்தியின் மகனே சத்தோஷம் தோஷத்துடன் அபி இருப்பினும் ந என்றும் இல்லை தஜேத் துறக்கப்படுவது சர்வ ஆரம்பா எல்லா முயற்சிகளும் ஹி நிச்சயமாக தோஷேன தோஷத்துடன் தூமேன புகையுடன் அக்னி நெருப்பு இவ போல ஆவ்ருதா மூடப்பட்டு. மொழிபெயர்ப்பு. நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு தோஷத்தால் சூழப்பட்டுள்ளது. எனவே குந்தியின் மகனே முழுவதும் தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. பொருளுரை. கட்டுண்ட வாழ்வில் எல்லா செயல்களுமே ஜட இயற்கையின் குணங்களால் களங்கமடைந்துள்ளன. ஒருவன் பிராமணனாக இருந்தாலும் மிருகங்களை பலியிட வேண்டிய யாகங்களை அவன் செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளுடன் போரிடத்தான் வேண்டும். அவன் அதனை தவிர்க்க முடியாது. அதுபோல ஒரு வியாபாரி எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் தனது வணிகத்தை தொடர்வதற்காக சில சமயங்களில் தனது லாபத்தை மறைக்க வேண்டியுள்ளது அல்லது கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. இவை இன்றியமையாதவை. இவற்றை தவிர்க்க முடியாது. அதுபோல சூத்திரன் மோசமான எஜமானனுக்கே தொண்டு செய்ய நேர்ந்தாலும் அது செய்யத்தகாத செயலாக இருந்தாலும் அவன் தனது எஜமானனின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இத்தகு குறைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அக்கடமைகள் அவனது சுபாவத்திலிருந்து தோன்றியவை. இங்கு மிகச்சிறந்த உதாரணம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. நெருப்பு தூய்மையானது என்ற போதிலும் அங்கே புகையும் இருக்கின்றது. இருப்பினும் நெருப்பினை புகை அசுத்தப்படுத்துவதில்லை.
நெருப்பில் புகை இருந்தாலும் அது எல்லா தனிமங்களிலும் மிகவும் தூய்மையானதாக கருதப்படுகின்றது. சத்திரிய கடமையை துறந்து பிராமணனது தொழிலை ஏற்றுக்கொள்ள ஒருவன் விரும்பினால் அந்த பிராமண கடமைகளில் விரும்பத்தகாத செயல்களை செய்ய வேண்டி இருக்காது என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. இதனால் இந்த ஜட உலகில் யாருமே ஜட இயற்கையின் களங்கத்திலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்க முடியாது என்று முடிவு செய்யலாம். இவ்விஷயத்தில் நெருப்பு மற்றும் புகையின் உதாரணம் மிகவும் பொருத்தமானதாகும். குளிர்காலத்தில் நெருப்பிலிருந்து ஒரு கல்லை எடுக்கும் பொழுது சில சமயங்களில் புகை கண்களுக்கும் உடலின் மற்ற பகுதிகளுக்கும் தொல்லை தருகின்றது. ஆனால் இத்தகைய தொல்லைகளுக்கு இடையிலும் ஒருவன் நெருப்பை உபயோகப்படுத்தித்தான் ஆக வேண்டும். அதுபோல தனது இயற்கையான கடமையில் தொல்லை தரும் விஷயங்கள் சில இருந்தாலும் ஒருவன் அதனை விட்டுவிடக்கூடாது. மாறாக கிருஷ்ண உணர்வுடன் தனது கடமையை செய்வதன் மூலம் பரமபுருஷருக்கு தொண்டாற்றுவதில் அவன் உறுதியுடன் இருக்க வேண்டும். இதுவே பக்குவத்தின் நிலை. ஒரு குறிப்பிட்ட தொழில் முழுமுதற் கடவுளின் திருப்திக்காக செய்யப்படும் பொழுது அதிலுள்ள எல்லா குற்றங்களும் தூய்மை அடைகின்றன. செயலின் பலன்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு அவை பக்தி தொண்டுடன் இணைக்கப்படும் பொழுது ஒருவன் உள்ளிருக்கும் ஆத்மாவை காண்பதில் பக்குவம் அடைகின்றான். இதுவே தன்னுணர்வு எனப்படுகிறது. ஓம் தத் சத். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादां सहगण ललिता श्री शोकावितांश हे कृष्ण करुणा सिंधु जगत्पते गोपेश गोपिका कांत नमस्तुते कांचन गौरांगी वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्ण श्रीमते भक्तिवेदांत स्वामी नमस्ते सरस्वती देवी गौरवाणी निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. श्री राधा श्याम सुंदर की जय. पंचतत्व की जय. श्री प्रभुपाद की जय. ஸோ பல தடவை நீங்கள் கேட்டிருக்கலாம், பகவத்கீதா வந்து வாழ்க்கையின் மேன்யூல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கைட்னா தெரியுது இல்லையா, வழிகாட்டி புஸ்தகம். பகவத்கீதாவில் இல்லாத டாபிக் கிடையாது. கிருஷ்ணர் எல்லாமே பேசியிருக்கார். இன்னைக்கு இந்த ஸ்லோகம் அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க, பியூட்டிஃபுல் ஸ்லோகா. ரொம்ப பார்த்து புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகா, இது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் தான் இன்றைக்கி உலகத்தில் நடக்குது. அதனால இத்தனை பிரச்சனைகள். என்னென்னா, உங்களுக்கு தெரியும், அர்ஜுனா வந்து சண்டை போடுறதுக்கு மறுக்கிறார். நான் சண்டை போடல அப்படிங்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பாயிண்ட், நீ சண்டை போட மறுக்கிற, ஆனால் உனக்குன்னு ஒரு குணம் ஒன்று இருக்குது, உனக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அந்த குணம் பிரகாரம் பார்த்தா நீ சண்டை போடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. கிருஷ்ணர் சொல்லுவார் வருது. அப்படின்னா கிருஷ்ணா பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்கிறார், சாதுர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா.
இந்த உலகத்தில் 4 விதமான வர்ணங்கள் இருக்குது அப்படிங்கிறார். பிராமணா, க்ஷத்ரியா, வைஷ்யா, சூத்ரா 4 விதமான ஜனங்க இருக்காங்க. ஆனால் அந்த 4 எப்படி இருக்காங்கன்னு பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அது எப்படி பிரிக்கிறாங்கன்னா குண கர்ம விபாகசா, குணத்தாலையும் வேலை வச்சு தான் பிரிக்கிறாங்க தவிர பிறப்பு வச்சு கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தியாவிலலாம் வேற மாதிரி இருக்குது. இந்தியாவில் வந்து கேஸ்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. நம்மளோட கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன்னா நம்ம அரசியல் சாசனம், அரசியல் சாசனம், அரசியல் அமைப்பு சட்டம். நம்ம சட்டத்திலலாம் ஜாதின்னு சொல்லி கொடுப்பாங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட். அது எப்படி கொடுப்பாங்கன்னா உங்கள் அப்பா என்ன, நீ இது, அப்படி தான் கொடுப்பாங்க. அதெல்லாம் தப்பு. சாஸ்திரத்தில் அப்படி கிடையாது. அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்றாப்புல சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆக்சுவலி அப்படி தான் இருக்கும். உங்கள் அப்பா பிராமணனால மகன் பிராமணனாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லைக் அப்பா டாக்டராக இருக்கனால மகன் டாக்டராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. மகன் இன்ஜினியராகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாகவும் இருக்கலாம், அரசியல்வாதியாகவும் இருக்கலாம். டாக்டராக தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அப்பா டாக்டர், நான் இன்ஜினியர்னா நான் இன்ஜினியர் தான், நான் டாக்டர்னு சொல்லக்கூடாது. நான் இன்ஜினியர் தான். நானும் எங்கள் அப்பா டாக்டர்னா நானும் டாக்டர்னா அது எப்படி? எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் இதெல்லாம் கிடையாது. ஸோ சாஸ்திரத்தில் இப்படி தான் இருக்குது. அவங்கவுங்க குணத்துக்கு ஏற்றாப்பில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா இந்த தொழில் பண்ணுறாரு, மகன் நீ இப்படி தான், அப்படியெல்லாம் எங்கேயும் கிடையாது. அது பொய். அது நம்ம நாட்டு கவர்மெண்ட் அப்படி பண்ணியிருக்கு. அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம். அது நான் இப்போ நான் பேசலை. ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு இந்த குணம் இருக்கிறனால. ஆனால் அர்ஜுனன் வந்து க்ஷத்ரிய குணங்கள் அவருக்கு. க்ஷத்ரியன்னா அவர் வேலை வந்து ஒரு போலீஸ் மாதிரி. ஒரு போலீஸ் அப்படின்னா அவர் தண்டிக்கணும். போலீஸோட வேலை தப்பு நடக்குதுன்னா தண்டிக்கணும். அவர் வந்து நான் மன்னிச்சிடறேன் தம்பி நீ போயிடு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது பைத்தியக்காரத்தனம், கோழைத்தனம். போலீஸ் அதை சொல்லக்கூடாது, தண்டிக்கணும். அவர் போலீஸ் அப்படி இருந்தான்னு வைங்க, அவர் போலீஸே கிடையாது. நீ போலீஸான்னு கேட்போம். நாமளே சொல்லுவோம் இத்தனை பிரச்சனை நடக்குது, போலீஸ் என்ன பண்ணுதுன்னு நாமளும். அவங்க தண்டிக்கணும். ஸோ அர்ஜுனர் வந்து நான் சண்டை போட மாட்டேன், விலகிறேன் அப்படிங்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறார், நோ, அது பண்ணக்கூடாது. உன் குணத்துக்கு ஏற்றாப்புல வேலை பண்ணுங்கிறார். ஆக்சுவலி சாஸ்திரத்தில் வேலை எப்படி பண்ணும் கூட கொடுத்துருக்காங்க. எப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க குணத்துக்கு எது நல்லா வருதோ அந்த வேலை தான் அவங்க பண்ணணுமா கொடுக்குறாங்க. அவங்கவுங்க குணத்துக்கு எது நல்ல வேலை பண்ண முடியுமோ அந்த வேலை தான் பண்ணணும். அவனுக்கு வராத வேலை பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொன்று கொடுக்குறாங்க, உன் குணத்துக்கு என்ன நல்ல வருதோ அந்த வேலை பண்ணி அந்த வேலை மூலமா நீ பணம் சம்பாதிக்கணும்பா. அப்படி தான் பணம் சம்பாதிக்கணுமா, அது வேணுங்கிற அளவு சம்பாதிக்கணுமா. கலியுகத்தில் நடக்காது, அது வேறு விஷயம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உன் குணத்துக்கு ஏற்றாப்புல வேலை பண்ணு, அந்த வேலை பண்ணி பணம் சம்பாதி. அதுவும் வேணுங்கிற அளவு சம்பாதிக்கணும், ஏமாத்தாமல் சம்பாதிக்கணும். பட் கலியுகம் வரும்பொழுது என்ன ஆகும்னா, யாருக்கு என்ன வராதோ அந்த வேலை பண்ணுவோம். அது கலியுகத்தில் நடக்குது. அங்கே தான் இந்த உலகத்தில் பிரச்சனை வரும். அது எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுக்கு அரசியலே பண்ண தெரியாது, அவன் அரசியல்வாதியாக இருப்பான். டாக்டர் படிக்க தகுதி இருக்காது, டாக்டர் படிப்பான். இப்போல்லாம் அது நடக்குது. ஆக்சுவலி அவனுக்கு என்ன தகுதி இல்லையோ அதை போய் அவன் இருக்குன்னு ஆசைப்படுறான். சம்டைம்ஸ் சில பேர் சொல்லுவோம், எனக்கு ஆசை இருக்கக்கூடாதா, என் டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நான் படிக்கிறேன். சில பேர் சொல்லுவான், ஆசை இருக்கிறதுனால அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அப்படின்னு புரியுது. ஆசை இருக்கிறதுனால தகுதி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆசை இருக்கக்கூடாதும்மா. ஆசை இருக்கலாம், தகுதி இருக்கா? அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்றைக்கி அதை விட்டுறாங்க. அவன் ஆசைப்படுறான், படிக்கட்டுமே. ஓகே, ஆசை இருக்குது, தகுதி. இன்ஃபேக்ட் நான் வாத்தியாராக இருக்கேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர் தான் படிக்கிறாங்க. ஓப்பனாக என்னால் சொல்ல முடியும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் டாக்டர் படிக்க தகுதியே கிடையாது, ஆனால் அவன் டாக்டர் ஆகிறான்.
அவன் எல்லாத்தையும் கொண்டு போடுவான். இது உண்மை, ஓப்பனாக சொல்கிறேன், பயம்லாம் கிடையாது, இது யூடியூப்லேயும் வரும். பட் இது உண்மை, எனக்கு தெரியும். டாக்டர் படிக்க அவன் லாக்கி கிடையாது, ஆனால் கவர்மெண்ட் சீட்டு கொடுக்கும், நீ டாக்டர் படி, அவன் கண்டிப்பாக கொலை பண்ணுவான். ஆனால் கலியுக மேட்ச் அது நடக்கும். கேட்டால் எனக்கு ஆசை இருக்கும்பா, ஆசை இருக்கலாம், பட் தகுதி இது, தட்ஸ் இம்பார்ட்டன்ட், எல்லாமே பார்க்கணும். ஸோ கலியுகா அவங்களுக்கு தகுதி இருக்காது, ஆனால் செய்யவும் தெரியாது, அந்த வேலை செய்வாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அப்போ அவங்கவுங்க குணத்துக்கு எது நல்லா வருதோ அந்த வேலை தான் அவங்க பண்ணணும். அது பண்ணும்பொழுது அந்த வேலை நல்லாவும் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த வேலை செய்யும்போது நல்லா செய்வோம், நம்ம பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு செய்ய தெரியாது, அந்த வேலை எனக்கு கொடுத்துருவாங்க, இல்லை நான் அந்த வேலை நான் எடுத்துக்குவேன், செய்யும்போது என்னால் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்ய முடியாது. இன்றைக்கி உலகத்தில் அது நடக்குது. மக்களுக்கு சேவை செய்ய முடியாது, ஏன்னா எனக்கு செய்யவே தெரியாது, ஆனால் பணம் வாங்கிக்குவேன், தப்பாக வேலை செய்வேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார், உன் குணம் என்னமோ அந்த தகுந்தாப்பில் வேலை பண்ணு. பட் அதே நேரத்தில் என்னென்னா, இந்த உலகத்தோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, எந்த வேலை எடுத்தாலும் அதில் ஒரு தோஷம் இருக்கும், அது தவிர்க்க முடியாத கிருஷ்ணரே சொல்கிறார். எந்த வேலை செஞ்சாலும் அது ஒரு சின்ன தப்பு எங்காவது இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த வேலை விட்டுறாத, அந்த வேலையை விடக்கூடாது. ஏதோ ஒரு தோஷம் இருக்கும், ஒரு கஷ்டம் இருக்கும் அதில். இந்த உலகத்தில் நீ எந்த வேலைனாலும் எடுங்களேன், அந்த வேலையில் கண்டிப்பாக ஒரு கஷ்டம் இருக்கும். கஷ்டம் இல்லாமல் அந்த வேலை இருக்காது, அதுக்காக அதை விடக்கூடாது. பட் கலியுகம் என்ன நடக்குதுன்னா, அந்த துளூண்டு கஷ்டம் பார்த்துட்டு வேலையை விட்டுறாங்க. இப்போ நடக்குது அதெல்லாம். நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொறுப்பு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க. பொறுப்பு எடுத்தால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி தான் பேசுவாங்க. பட் எடுக்கணும். கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். அர்ஜுனர் கேள்வி என்ன, சண்டை போட்டாலும் செத்துருவாங்களே, பிரச்சனை வருமே. எஸ், பட் வேறு வழியில் சண்டை போட்டு தான் ஆகணும். ஏன்னா தர்மத்துக்காக நடக்கக்கூடிய யுத்தம் இப்போ பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சில பேர் சாக தான் செய்வாங்க, பட் வேறு வழி இல்லை. அவனாக வர்றானே, என்ன பண்ணுறது? ஸோ இது கலியுகத்தில் என்ன ஆகும்னா, இது இப்பவும் நடக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மறுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு 30-40 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஈரோட்டில் ஓல்டேஜ் ஹோம்னு ஒன்று கிடையாது. இப்போ பாருங்கள், ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. நீங்கள் வெளிநாடெல்லாம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம், வெறும் ஓல்டேஜ் ஹோமே ஆயிரக்கணக்கில். இங்கே ஏதோ கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலின்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? ஓல்டேஜ் ஹோம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுன்னு என்ன அர்த்தம்? அவங்கள யாரும் பார்த்துக்கிறதில்ல. அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேங்கிறான். நான் ஏன் பார்க்கணும்? நான் காசு கொடுத்தேன், நான் அவனை பார்த்துக்கிட்டோம். இது பிரச்சனை. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். வீட்டில் பெரியவங்க உடம்பு சரியில்லை, சம்டைம்ஸ் பெட்லேயே யூரின் எல்லாம் போவாங்க. எஸ், அதெல்லாம் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆகணும், விட முடியாது. ஏன்னா இங்கே அர்ஜுனர் வந்து தப்பிக்க பார்க்குறாரு. நான் சண்டை போடல. கிருஷ்ணா சைஸ் நோ, எடுக்கணுங்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். 4 பேர் திட்டுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கப்புறம் 4 பேர் திட்டுவோம், நீ என்ன வேலை செஞ்சோம்ப்பா, இதுவும் பேசுவாங்க. இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். பட் ஈவன் தென் எடுக்கணுங்கிறார் கிருஷ்ணா, ரெஸ்பான்சிபிலிட்டி எடு. ஸோ இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, பிரபுபாத் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எடுக்கணும். பகவான் சொல்கிறபடி அந்த வேலை எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது அந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகிடுங்கிறார். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும், நான் சொல்கிறபடி செய்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனர்கிட்ட, சண்டை போடுறது செத்து போயிடுறவங்க எல்லாம் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் சண்டை போடு, நீ கொன்னாலும் கொல்லலின்னு கணக்கு அப்படிங்கிறார். ஒரு இடத்துல நீ கொன்னாலும் கொல்லலை அந்த கணக்கு, அது நான் பார்த்துக்கிறேன். கிருஷ்ணர் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி. ஸோ அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் எடுத்து தான் ஆகணும்.
மேபி அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தா அப்படின்னு ஒரு 60-70 வயசு பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அதுக்கும் மேலே போகுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். கிருஷ்ணரை சொல்கிறார், எடுத்து தான் ஆகணுங்கிறார், எடுக்காமல் இருக்கக்கூடாதுங்கிறார். ஸோ சொன்னபடி எடுக்கும்போது இதில் தோஷங்கள் இருக்கும். அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. நெருப்பு ஒரு உதாரணமாக கொடுக்குறாங்க. ஃபயர் அண்ட் ஸ்மோக். ஸ்மோக்குன்னா புகை. இது ஆக்சுவலி உண்மை. நெருப்பு இருக்குது, புகை இருக்குது. இது ரெண்டில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நெருப்பு தான். நீங்கள் நெருப்பு உபயோகித்து சமைக்கலாம், புகை உபயோகித்து சமைக்க முடியாது. நீங்கள் புகை உபயோகித்து நீங்கள் எந்த பதார்த்தம் செய்ய முடியாது. ஆனால் நெருப்புன்னு வரும்போது புகை வந்தே தீரும். அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுக்கும், கொடுக்காமல் இருக்காது. நம்ம குண்டாலாம் கொஞ்சம் கருப்பாக மாறிடும், எல்லாம் ஆகும். பட் ஈவன் தென் நம்ம சமைச்சு தான் ஆகணும், நெருப்பு உபயோகிச்சு தான் ஆகணும். அது நல்லா கிருஷ்ணர் அந்த உதாரணம் கொடுக்குறாரு. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் பொழுது சம்டைம் 4 பேர் திட்டவும் செய்வாங்க, நமக்கும் ஒரு மாதிரி கவலையெல்லாம் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் எடுக்க சொல்கிறார் போது எடுக்கணும். அவர் சொல்கிறபடி வேலை செய்யும் பொழுது முன்னாடி சொன்னபடி அந்த தோஷத்துலேருந்து வெளியே வருவோம். இப்போ கலியுகா எப்பேற்பட்டதுன்னா, இது சுகதேவ் கோஸ்வாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். கலியுகத்தில் எல்லாமே தோஷமாக தான் இருக்குமா. இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், ஒரு வேலை செஞ்சால் தோஷம் வருங்கிறார். பாகவத்தில் வருது, கலியுகத்தில் எல்லாமே தோஷமாக தான் இருக்கும், ஒரு நல்லதும் இருக்காதுங்கிறார். இது ஆக்சுவலி உண்மை. நம்ம இந்த உலகத்தை சாஸ்திர கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது எல்லாமே தோஷமாக தான் இருக்கும், ஒரு நல்லது இருக்காது, ஒரு நல்லது இருக்காது. இது ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம வீடெல்லாம் இப்போ கட்டுறோம் இல்லையா, இப்போ நம்ம கட்டுற வீடு எல்லாமே தோஷம் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீடுனால இப்போ அட்டாச்சு பாத்ரூமோடு தான் கட்டுறோம். நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா வீட்டுக்கு நடுவில் தான் பாத்ரூம் கட்டுவான், அப்படியெல்லாம் இருக்காங்க. வீட்டுக்கு நடுவில் தான் பாத்ரூம் இருக்கும், அப்படி சுத்தமாக கட்டக்கூடாது, அப்படியும் கட்டுறவங்க இருக்கான். ஆஸ் பர் சாஸ்திரம் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூமே இருக்கக்கூடாது. ஆஸ் பர் சாஸ்திரம் வீட்டுக்கு வெளியில் ஒரு 30-40 அடி தள்ளி தான் கட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே பாத்ரூம் இருந்தாலே தோஷம்தான். ஆனால் கலியுகா வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தான் கட்டி ஆகணும். நான் வெளியில் கட்டினானா எப்போ திருடம் போடுவான்னு எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. அதனால் நான் கலியுகா வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் கட்டணும், அது தோஷம்தான். தோஷமல் இல்லைங்க, அது தோஷம்தான். வியாதி வரும். ஏன் கலியுகத்துலேயே அதிக வியாதி வருதுன்னா வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்கோம், அது ஒரு காரணம். கலியுகம் பூரா வியாதிகள் ஜாஸ்தி ஆகும், ஏன்னா வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சுருக்கேன். அசுத்தம் தான், அது அசுத்தம் தான் அது. ஆனால் வேறு வழி இல்லாமல் பண்ணுறோம். இது மாதிரி பல காரியங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், அது நமக்கே தெரியாது. நம்ம சாப்பிட்ற ஸ்டைல் அதுலேயும் நிறைய தோஷமெல்லாம் இருக்கும். நம்ம எந்த யுட்டென்சில்ஸ் பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு அலுமினியமெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சாஸ்திரம் பிரகாரம் அலுமினியமே யூஸ் பண்ணவே கூடாது, ஆனால் அலுமினியம் யூஸ் பண்ணுவோம், அது தோஷம்தான். இந்த மாதிரி ஒன்று அடுக்கிட்டே போகலாம். நாம் யூஸ் பண்ணுற நெருப்பு இருக்கு இல்லையா, அதுலேயும் தோஷமெல்லாம் இருக்குது. நாம் யூஸ் பண்ணுறது பூரா எல்பிஜிம்போம். எல்பி தெரியும் இல்லையா, எல்பிஜி அது பெஸ்ட்டு ஃபியூவெல்லாம் கிடையாது. சரியான ஃபியூவல்னால் வறட்டி தெரியும் இல்லையா, நம்பர் 1. நம்பர் 2 தான் விறகு, 3 தான் எல்பிஜி. இப்போ 4க்கு போயிட்டாங்க, எல்லாம் கரண்ட்டில் சமைக்கிறான், அது இன்னும் தோஷம் ஜாஸ்தி. ஆனால் வேறு வழி இல்லை, மைக்ரோவேவ் வச்சுருப்போம், அவன் வச்சுருப்போம், எல்லாம் கரண்ட்டில் சமைப்போம், தோஷம்தான், இல்லைலாம் கிடையாது. இது மாதிரி ஒரு 100 கணக்கில் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். நம்ம துணியிலேருந்து எல்லாத்துலேயும் தோஷம் இருக்கும், ஒன்று விடாமல் எல்லாத்துலேயும் தோஷம் இருக்கும். நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாதனால அமைதியாக இருக்கும், தெரிஞ்சதுன்னா பயம் வேறு வந்துடும், சரி இத்தனை தப்பு இருக்கா அப்படின்னு. ஓகே, சம்டைம்ஸ் நான் ஊருக்கு போகணும், மார்னிங் ஃப்ளைட்டோ ட்ரெயினோ போகணும், அது பார்த்தா ராகு காலத்தில் இருக்கும். ராகு காலங்க நல்லா போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீ போய் ட்ரெயினோ ஃப்ளைட்டோ கேட்ச் பண்ணி தான் ஆகணும், அதெல்லாம் நோன்னு சொல்ல முடியாது.
இது மாதிரி இல்லைன்னா காலையில் ஒருத்தர் கூப்பிட்றாங்க 1 லட்ச ரூபாய் பணம் தரேன், இந்த டைமுக்கு வாமா, ராகு காலம் வர மாட்டேன். யாரும் சொல்லுமா, நீ முதல்ல காசு கொடு, நீ ராகு காலம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ இது சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், கலிர் தோஷே நிதே ராஜனுங்கிறார். கலிர் தோஷை எதை தொட்டாலும் தோஷமாக தான் இருக்குங்கிறார். ஒரு நல்லது இருக்காது. இட்ஸ் ட்ரூ, இது உண்மை, பொய் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் எதை எடுத்தாலும் தப்பாக தான் நடக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியாது. எல்லாமே ஈவன் இந்தியாவில், வெளிநாடு விட்டுருங்க, இந்தியாவில் பொதுவாக சாஸ்திரம் தெரிஞ்ச பூமி ஓரளவுக்கு தெரியும். இங்கே எல்லாம் தப்பாக தான் நடக்குது, எவ்ரி திங். இன்னைக்கு வெளிநாடு சொல்லவே தேவையில்லை. ஸோ அப்போ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்க, வேறு வழி இல்லை. ஏன்னா ஒன்றுமே ஒழுங்கில், எல்லாமே தோஷமாக இருக்குங்கிறார். எல்லாமே நம்ம ஸ்கூலில் படிக்கிறது தோஷம்தான். நம்ம என்ன சொல்லி படிப்பெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்குறதில்ல. நம்ம ஸ்கூல் பாருங்கள், எல்லாம் செருப்பு போட்டு தான் படிப்போம், பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலுக்குள்ளே செருப்பு போட்டு தான் படிப்போம். ஜென்ரலாக சரஸ்வதிக்கு மரியாதை கொடுக்கணும், செருப்பெல்லாம் கழட்டிட்டு உட்காந்து படிக்கணும். நம்ம ஷூ போட்டுட்டு தான் படிக்க போவோம். சம்டைம்ஸ் ஷூ போட்டுகிட்டே சாப்பிடுவோம். ஆக்சுவலி சாப்பிடும்போது செருப்பு போடக்கூடாது. ஏன்னா அது வந்து அன்னம், அந்த உணவுக்கு மரியாதை கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோம். நல்ல விஷயத்தை நிறையா தப்பு பண்ணிகிட்ருப்போம். அஃப்கோர்ஸ் மேபி வீட்டில் யாரும் செருப்பு போடுறதில்ல. மேபி சம்டைம் கோவிந்தாஸ் ரெஸ்டாரண்ட், சில பேர் பிரசாத ரெஸ்டாரண்ட் போனாலும் செருப்பு போட்டே சாப்பிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க செருப்பு கழட்டிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க, வெரி ரேர். ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குது, 1 2 கிடையாது. ஈவன் நம்மளை டீலிங்ஸ்லேயும் தோஷம் நிறையா இருக்கும், நிறைய தப்பு இருக்கும். ஈவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டீலிங்ஸ்லேயே தோஷம் நிறையா இருக்கும். பெற்றோர்கள் குழந்தை டீலிங்ஸில் நிறைய தோஷம் இருக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, அத்தனை தப்பு இருக்கும். ஓகே, வீட்டில் பெரிய தோஷம் ஒன்று இருக்குது, டிவி. தட்ஸ் அ வெரி பிக் தோஷா. அதுதான் சென்டர் ஸ்டேஜ் ஆக்குப்பை பண்ணும் வீட்டில். நடுவில் வச்சுருப்போம், எல்லாம் நான்சென்ஸ் அதில் இருக்கும். அதுதான் வீட்டில் சென்டர் ஸ்டேஜ். பட் தோஷமாக தெரியாது, எல்லாமே தோஷமாக நிறையா, ஸோ மேரி. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, எப்பவுமே பண்ணிக்கோ. கீர்த்தனாத் ஏவ கிருஷ்ணஸ்யா, கிருஷ்ண நாமா மட்டும் சொல்லு போதும் அப்படின்னு சொல்கிறார். தப்பிப்பேன், வேறு வழி இல்லைங்கிற. ஸோ அதனால தான் எல்லா ஆச்சாரியாஸும் எல்லோரும் சொல்கிறாங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம இது சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் அந்த தோஷத்துலேருந்து ஒரு நிவர்த்தி. இல்லைன்னா அது தோஷம் இருக்கிறனால அதுக்கான பேட் எஃபெக்ட் நான் அனுபவிச்சு தான் ஆகணும். நோ டவுட் அபவுட் இட். தப்பிக்கிறது ஒன்று கிடையாது. கலியுகம் எல்லாம் ஏதோ கன்செஷன், நோ கன்செஷன், அதெல்லாம் கிடையாது. மிஸ்டேக் இஸ் அ மிஸ்டேக். தப்பு தான், அதுக்கு உண்டானது நான் அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், இந்த நாமா சொல்லிக்கோ, வேறு வழி இல்லை, இதுலேயும் தப்பிப்பேன். ஸோ அதனால தான் நம்ம ரூப கோஸ்வாமி சொல்கிறார், எந்த காரியம் பண்ணாலும் பகவானு கனெக்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படிம்பார். எதை பண்ணாலும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும். அனுகூல்யஸ்ய அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்லோகா இருக்குது. எந்த காரியம் பண்ணாலும் கிருஷ்ணா கனெக்ட் பண்ணு. இப்போ எல்லாருக்கும் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது, யாருக்கு இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. வெரைட்டியாகவும் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பகவான் நல்ல வெரைட்டியாக செஞ்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நத்திங் ராங். வெளியில் போய் சாப்பிட்டா தான் பிரச்சனை. ஐ மீன் ஹோட்டல்ஸ் இது மாதிரி. வீட்டில் ஆஃபர் பண்ணி சாப்பிட்டுக்கோ, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஊர் சுற்றணுன்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, நத்திங் ராங். ஊர் நல்லா சுற்றுங்க, திருப்பதி போகலாம், பத்ரிநாத் போகலாம், பிருந்தாவன் போகலாம், மாயாப்பூர், ஸ்ரீரங்கம், பல ஊர் இருக்குது, நல்லா சுற்றுங்க, யார் வேண்டாம். எல்லாமே பகவானுக்கு கனெக்ட் பண்ணும், தப்பிச்சுருவாங்க. ஸோ இது ரூப கோஸ்வாமி சொல்லி தரார். ஸோ இந்த பகவத்கீதாவில் இந்த ஸ்லோகத்தை கனெக்ட் பண்ணி பல ஸ்லோகா இருக்குது. ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட், நம்ம குணத்துக்கு எது நல்லா வருதோ
அந்த வேலை பண்ணுறது தான் இருக்கலே சிறந்தது. எனக்கு வராத வேலை நான் பண்ணக்கூடாது. இது வந்து கிருஷ்ணா வந்து அர்ஜுனர் சொல்கிறார். ஏன்னா அர்ஜுனர் என்ன சொல்கிறார், நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறேங்கிறாரு. பாரு, உனக்கு வராத வேலை எதுக்கு செய்கிறேன்? உனக்கு நீ சத்திரியன், உனக்கு சண்டை போடத்தான் தெரியும். நீ ஏன் சன்னியாசி மாதிரி வாழ பார்க்குற? நான் பண்ணாத, நீ சண்டையே போடு. ஆனால் சண்டை போடு, நான் சொல்கிறபடி சண்டை போடுங்கிறார். ஸோ தட் தோஷம் வராது உனக்கு. உன் இஷ்டத்துக்கு சண்டை போடக்கூடாதுங்கிறார். நான் சொல்கிறபடி சண்டை போடு. ஈவன் துரியோதன் கூட சண்டை தான் போடுறான். அதில் அர்ஜுனரும் சண்டை தான் போடுறாரு. ஆனால் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. 2 பேரும் சண்டை தான் போடுறாங்க. ஆனால் அர்ஜுனர் போடுற சண்டைக்கும் துரியோதனன் போடுற சண்டைக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அர்ஜுனர் வந்து பகவான் சொல்கிறபடி செய்கிறார், தர்மத்துக்காக செய்கிறார். ஆனால் துரியோதனன் துவேஷத்தால் சண்டை போடுறான், ஏமாற்ற பார்க்குறான், தன்னோட சுயநலத்துக்காக சண்டை போடுறான். அதனால கடைசியில் அழிஞ்சான். ஸோ அப்போ பகவான் சொன்னபடி செய்யும் பொழுது தோஷங்கள் வந்தாலும் நிவர்த்தி ஆகிடும், இல்லை நிவர்த்தி ஆகாது. அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும். ஸோ இதெல்லாம் ஃபியூ பாயிண்ட்ஸ், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் முன்னாடி சொன்னேன், பல பேர் கேட்டிருக்கலாம், ஃபஸ்ட் டைம் கேட்குறதுக்காக நான் சொல்கிறேன். இந்த ஜாதி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிறப்பை வச்சு மட்டும் கிடையாது, வேதத்தில் அப்படி கிடையாது. இந்த ஊர் உலகத்தில் அப்படி இருக்கலாம். குணத்தை வச்சு அவங்களோட செயல், அவங்கள கர்மானா செயல் வச்சு தான் அவங்க பிராமணனா க்ஷத்ரியனா சொல்லணுமோ தவிர பிறப்பை வச்சு பார்க்கக்கூடாது. அது தப்பு. இது வந்து சாஸ்திரத்தில் இருக்குது. நீங்கள் சாஸ்திரத்தில் அதில் அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் எல்லோரும் வாழ்ந்துருக்காங்க முன்னாடி எல்லாம். அவங்க பிறப்பே பார்க்க மாட்டாங்க. நல்குணம் இருக்கா டக்குன்னு ஒன்று எடுத்துக்குவாங்க, வா நீ வா, முன்னாடி வா, மேலே வந்துடு நீம்பாங்க. மேபி ஹை கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தும் மோசமான குணம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இது நீங்கள் பார்க்கலாம். இவன் ராமாயணத்தில் சுமந்த்ரா ஆக்சுவலி பிறந்து ரொம்ப சாதாரண ஃபேமிலி, சூத்ரா ஃபேமிலி தான். ஆனால் அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாங்க. அவர் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர், தசரதனோட பிஏ. ஓகே, இன்றைக்கி இந்தியாவில் அப்படி சொல்லலாம், வைஸ் பிரசிடெண்ட் இல்லை டெப்யூட்டி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி குணங்கள் இருக்குது. அவர் ரொம்ப லோ கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தாலும் அறிவாளி, நல்குணங்கள் இருக்கிறவர். ஓகே, பல விஷயங்கள் தெரிஞ்சவர். அதனால் ப்ரமோட் பண்ணிட்டாங்க அவரை. சேம் விதுரா, அது மாதிரி. விதுரா ஆர்டினரி ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் பர்சனல் அட்வைசர் கிங்குக்கு. ஏன்னா ரொம்ப ஹை கிளாஸ், யாருமே பிறப்பை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் இந்த பிறப்பை வச்சு பார்க்குறதுனால இந்த நம்ம நாட்டில் பிரச்சனைகள் ஜாஸ்தி வருது. ஒரு காலத்தில் அது இல்லை. பட் எனிவே கலியுகா இது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பகவத்கீதை படிக்கும் பொழுது தான் எது உண்மைன்னு நமக்கு தெரியும், இல்லை தெரியாது. இந்த பிறப்பு வச்சு குணத்தை வச்சு தான் இந்த 4 வர்ணங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. பகவத்கீதை கிருஷ்ணர் அப்படி தான் சொல்கிறார். ஸோ பகவத்கீதை படிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக புரியும். நாம்ளும் அது மாதிரி நடந்துக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். இதுதான் வழி, வேறு வழியெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணுறேன். ஹரே கிருஷ்ணா, ஓம் தாத் சாத். கேள்வி இருக்கா? ஃபயர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு சொல்லி, எந்த ஃபயருக்கு தோஷம் இல்லாமல் இருக்கு? புரியல. நெருப்புக்கு அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு தோசை இருக்குல்ல தம்பி. ஃபயருக்கு எந்த ஃபயருக்கு தோசை இல்லாமல் இருக்குது? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் தோசை. ஃபயர் இருந்தாலே ஸ்மோக் இருக்கும் இல்லையா? அது கிருஷ்ணரே அந்த உதாரணம் கொடுக்குறாரு, தோஷம். பட் அதனால் நம்ம நெருப்பை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. எக்ஸாம்பிள் என்னென்னா, தோஷம் இருக்குன்னா அதை விட்டுறாதே அப்படிங்கிறாரு. நெருப்புக்கு இந்த ஃபயர் இருக்கிறனால அது ஒரு தோஷம். அதுக்காக நம்ம நெருப்பை விடுறதில்ல, சமைக்கிறோமில்ல. அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையில் கூட சம்டைம்ஸ் தோஷம் இருக்கும், இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வேலையை நான் விடக்கூடாது, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது, செஞ்சு தான் ஆகணும். அதுதான் பாயிண்ட். அது
ஆ அவங்க ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்ய முடியாது. அது எப்படி முடியும்? செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. ஆ ஆமாம். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க என்னென்ன புரியல. தகுதியே இல்லாத வந்துட்டாங்க. ஓகே. அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிளாக அவங்க வேலையை செய்யணும்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அந்த வேலையை செய்ய தெரியாதவன் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பான்? அப்போ எல்லாம் தப்பாக தான் நடக்கும். எஸ், இன்றைக்கி உலகத்தில் அதுதான் நடக்குது. எலிஜிபிலிட்டி இல்லாதவன் அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு அவன் ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்ய மாட்டான். ஆப்வியஸ்லி செய்ய மாட்டான். தப்பாக தான் நடக்கும். எஸ், அது நாம் பண்ணுற தப்பு. கவர்மெண்ட் வாட் எவர் பண்ணுற தப்பு தான். அப்போ அவங்க சேவை செய்ய முடியாது மக்களுக்கு. இன்றைக்கி அதுதான் நடக்குது. ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மெட்டீரியல் திங்ஸ்லேயே எடுக்கணும். எல்லாத்துலேயும் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாக மெட்டீரியல் டசன்ட் மேட்டர். ரெஸ்பான்சிபிள் ரெண்டுலுமே இருக்குது, எடுத்து ஆகணும். எஸ், கிருஷ்ணர் கனெக்ட் பண்ணலினா நம்ம கிருஷ்ணர் கனெக்ட் பண்ணால் தான் தோஷத்துலேயும் தப்பிக்க முடியும், இல்லைன்னா தப்பிக்க முடியாது. ரெஸ்பான்சிபிலிட்டி ஐதர்வே இருக்குது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஆர் மெட்டீரியலுங்கிறது கான்ஷியஸ்னஸ் பொறுத்து தான். கிருஷ்ணா கனெக்ட் பண்ணால் ஸ்பிரிச்சுவல் ஆகிடும், கனெக்ட் பண்ணலைன்னா மெட்டீரியல் ஆகிடும். ஒரே வேலை. கனெக்ட் பண்ணால் ஸ்பிரிச்சுவல் ஆகும், கனெக்ட் பண்ணலைன்னா மெட்டீரியல் ஆகிடும். இது வேறு அது வேறும் கிடையாது. பட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அது பகவத்கீதா பாகவதம் படிக்கலின்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு தெரியாதுங்கிறேன். இப்போ உதாரணம் சொன்னேன், லைக் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் நிறையா இருக்குது. மேபி தப்பு பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ மிஸ்டேக். என்னால் முடியல, யாரோ பார்த்துங்க விடுனா இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி தர் ஷெட்டிங் ஆஃப் விடுறாங்க. அதுக்கான தண்டனை உண்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை ஏன் போட்டாலும் இவங்க என்ன கர்மா பண்ணானோ இவனுக்கு அப்படி ஒரு நிலைமை அது ஒன்று இருக்குது. ஏன்னா அதில் கர்மா விதி எல்லாம் இருக்குது. ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா தனது லாபத்தை மறைக்க கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது போட்டுருக்காங்க. இன்றிமையாக நடந்துருக்காங்க. ஏன் அது சம்டைம்ஸ் அது நடக்க தான் செய்யுது. ஆனால் தப்பு தப்புனால அது வேறு வேலை. சம்டைம்ஸ் பிஸ்னஸ் வந்து கவர்மெண்ட் கண்டபடி டேக்ஸ் போடும்போது இவன் பண்ணத்தான் செய்வான். ப்ராப்பர் ப்ராக்டிக்கலாக எழுதுறாரு. எஸ், இது நடக்குங்கிறாரு. ஸ்மால் தோஷா வேறு வழி இல்லை. பட் எனவே கிருஷ்ணா கனெக்ட் பண்ணும்போது அதுவும் சரியாகும். அவன் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் இன்டெலிஜென்ஸ். இதெல்லாம் நடக்கும். க்ஷத்ரியன்னா பொய் பேசுகிற மாதிரி வரும். பொய் பேசக்கூடாது. ஆனால் க்ஷத்ரியன் பொய் பேசுகிற மாதிரி வந்து பொய் பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. பொய் பேசணும், அந்த இடத்துல பேசுவாங்க. நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே நம்ம பயன்படுத்துறது வந்து எல்லாமே தோசைங்கிறது இருக்குது. அப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன? ஏன் அதுதான் வேறு வழியில் நாம சொல்லிட்டு போக வேண்டியதுதான். நீங்கள் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன வீடு கட்டும்போது நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் பாத்ரூம் கட்டுறோம். நான் மாற்றி கட்டுறேன்னா நத்திங் ராங். பட் எப்போ மேபி திருடம் பூந்துருவானு தெரியாது. 40 அடி தள்ளி கட்டி மேபி பெருசாக போடணும், பைசா வேணும், நிறையா இருக்குது. நாட் ஈஸி மாற்றலாம் முடியாது. இப்போ தப்புன்னு தெரிஞ்சிருச்சு நீங்கள் சொன்னதுனால இப்போ அதுலேருந்து நிவர்த்திக்கு வந்து ஒன்லி சாண்டிங் பண்ண வேறு வழி இல்லை. மேபி சிலதெல்லாம் சரி பண்ணலாம், எல்லாமே பண்ண முடியுமானா முடியாது. இப்போ என்னை உக்காந்துட்டு வீட்டுக்கு போய் கிளாஸில் கேட்டேன் நீ விறகுல தான் சமைக்கணும்னு ஒய்ஃப்ட்டு சொன்னீங்கன்னா இதுவாரி முதல்ல கிளம்புன்றோங்க. விறகு அடுப்பு வச்சு வரட்டி வச்செல்லாம் நீ பண்ண முடியாது. எல்பிஜி தான், இல்லை கரண்ட்டுக்கும் போயிடுவோம். ஸோ சார்ட் ஆஃப் தோஷா, வேறு வழி இல்லை. அதுதான் கலியுகா. ஸோ ஏதோ பண்ணி நாம சொல்லி ஆஃபர் பண்ணி சாப்பிடுவோம், வேறு வழி இல்லை. ஸோ சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறா சேன் பண்ணிக்கோ. தோஷம்தான் அது, தோஷம்தான், வேறு வழி. எஸ், உண்மை. தெரிஞ்சு தப்பு பண்ணுறோம், நான் இல்லைன்னு சொல்லலை. எஸ், வேறு வழி இல்லை. இது மாதிரி நிறையா தப்பு பண்ணுறோம், நிறையா தோஷம் இருக்குது. ஆக்சுவலி அந்த தோஷம்னால்தான் அது கலியுகம்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா மரணம் எல்லாருக்கும் சீக்கிரம் வரும்.
கலியுகத்தில் ஏன் மரணம் சீக்கிரம் வரும்னா செய்கிறது பூரா தோஷா, அதனால தான் சீக்கிரம் செத்துருவாங்க. மற்ற யுகத்தில் அப்படி கிடையாது. 1,00,000 வருஷம் வாழ்ந்தாங்க, 10,000 வருஷம் வாழ்ந்தாங்க. கலியுகம் 100, அது ஸ்டார்டிங் தான், போக போக குறையும். ஏன்னா எல்லாமே தோஷா இருக்கிறனால சீக்கிரம் வியாதி வரும். ஆனால் இது தவிர்க்க முடியுமானா இதெல்லாம் முடியாது. நான் அந்த ஃபீல்டில் இருக்குன்னா எல்லாம் சொல்லுவோம், சட்னி அரைக்கிறோம் நம்ம மிக்சியில் தான் அரைப்போம், தோஷா தான் அது. என்ன மிக்சியில் அரைச்சா தோஷமான தோஷம்தான், கெட்டு போயிடும். என்ன சூடு வரும், சூடு வரும்போது கிருமி வந்துடும், கெடும். அது நல்லது இல்லை நமக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, அதுதான் சாப்பிடுவோம். அது மாதிரி கிருஷ்ணாவுக்கு நைவேத்தியம் பண்ணி அவருக்கு அதைத்தான் கொடுப்பேன். சரி நீங்களும் இதுதான் சாப்பிடு, நானும் சாப்பிடுவேன். ஸோ இது நிறையா இருக்குது. சுகதேவ சுவாமி சொல்கிறார் வேறு வழி இல்லை, தோஷமாக தான் இருக்கும். நாம சொல்லிக்கோ தப்பிச்சிருங்க. வேறு ஏதோ கேட்டேன். ஆன்மீக தோஷம் இங்கே இருக்கு. பூஜா விஷயம் வரும்பொழுது பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. பூஜை பர்ஃபெக்டாக பண்ணுறது கஷ்டம். அது ஏன்னா இன்னொன்று கலியுகத்தில் பூஜா பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது திரேதா யுகம் தான், சாரி துவாபரா. கலியுகத்தில் பூஜை பர்ஃபெக்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் பூஜை நடக்கும்போது நாம சங்கீர்த்தம் நடக்குது, ஹரே கிருஷ்ணா சொல்கிறோம், அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆமாம். காலையில் பாபு கிளாஸில் கடவுள் வாழ்கிற இடத்துல என்னென்ன ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கோ இந்த கலியுகத்தில் அது மாதிரி இருக்கும். அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்குன்னு சொன்னேன். அப்படியே இருக்காது. அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இங்கே தான். வேறு யாரோ கேள்வி கேட்டான் சம்பவம். அப்படி பண்ணால் நீங்கள் காய்கறிகள் சுத்தமாக கிடைக்குதான்னு பாருங்கள், அதில் மருந்து இருக்கு. கலியுகம் இப்படி தான் இருக்கும், எல்லாமே தோஷம் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, டிஃபிகல்ட், திருப்பி போக முடியாது. வேறு கேட்டேன். அவர் க்ஷத்ரியன் தான், இல்லையெல்லாம் கிடையாது. அவர் கிங்கு தான். பட் இருந்தாலும் ஒரு கிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்களை கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆக்கணுமா. அந்த ஒரு மிஸ்டேக் அவர் பண்ணியிருக்காரு. அது யுத்தமே அதுக்கு தான் வருது. ஆக்சுவலி மெயின் அதுதான். யுதிஷ்டிரர் யுத்தம் பண்ணுறதுக்கு காரணமே இவர் கிருஷ்ணா கான்ஷியஸில் இல்லை, மக்கள் கிருஷ்ணா கான்ஷியஸ் ஆக்கலை, அதுக்கு தான் யுத்தம். சொத்துக்காக அவர் சண்டை போடல, அவருக்கு சொத்தெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சுவலி பேசிக் அதுதான் காரணம். ஸோ துரியோதன் பண்ண தப்பு. ஸோ குட் க்ஷத்ரியா மெட்டீரியலி நல்லா தான். துரியோதன் மெட்டீரியலி மக்கள் நல்லா தான் பார்த்துக்கிட்டான், மெட்டீரியலி. பட் ஸ்பிரிச்சுவலாக அவங்கள மேலே கொண்டு வரல, அது பண்ண தப்பு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் சண்டை போட்டான். அஃப்கோர்ஸ் அங்கே குரு தேவை. ஆக்சுவலி குரு தான் கண்டுபிடிக்கணும். சம்டைம் நமக்கு தெரியுது, அவன் குரு அந்த காலத்தில் குரு கண்டுபிடிச்சிடுவாங்க. உனக்கு இது கரெக்டு இது கரெக்டுன்னு அவன் குரு தான் சொல்லுவான். உனக்கு இது நல்லா வருதுன்னு இதை பண்ணு அப்படிம்பாங்க. தட்ஸ் வை கலியுகா அந்த மாதிரி குருவெல்லாம் இப்போ கிடையாது. அந்த மாதிரி பார்க்க முடியாது. எனக்கு எது நல்லா வரும்னு எனக்கே சம்டைம்ஸ் தெரியாது. எல்லாமே கண்டபடி இருக்கும், அதுதான் தோஷங்கிறோம். பட் அப்படி தான் இருக்குது சார். நமக்கு எது நல்லா வருதுன்னு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் 40-50 வயசு ஆகிடும். நீ எங்கே போய் மறுபடி சம்பாதிக்கிறது? ஸோ இதெல்லாம் தோஷா தான்.
எல்லாம் தோஷத்தில் தான் வரும். பட் ஒரு காலத்தில் அவங்களுக்கு தெரியும் இவனுக்கு இது நல்லா வருது, அவங்க பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீ மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பீமன் வந்து கதா யுத்தத்தில் மட்டும்தான் நல்லா பண்ணுவார். எல்லாமே தெரியும், அவன் நல்லா வரும் அந்த ஸ்கில், அது மட்டும் நல்லா பண்ணிட்டு வருவாங்க. ஒருத்தர் ஒன்று நல்லா பண்ணுவாங்க. எது நல்லா வருதோ அது மட்டும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, அதில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. இன்றைக்கி அது நடக்கிறது இல்லை ஆக்சுவலி. மேபி லிட்டில் பிட் நடக்கலாம், போகப்போ அதுவும் நடக்காது. ஸோ தனக்கு என்ன நல்லா வருதோ அதை பார்க்கணும், யாராவது சொல்லணும். பகவான் அனுக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது நல்லா மேலே வரலாம். அது அப்போ தான் பேஷன் இருக்கும். பேஷன்னா ஒரு அது எனக்கு எது பிடிக்குதோ அது செய்யும்போது நல்லா பேஷனேட்டாக பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க அந்த வேலை. பிடிக்காத வேலை கொடுத்து இதை நீ பண்ணுன்னா அரைகுறையாக செய்வோம். அது பிடிக்கிற வேலை தான் முழு ஈடுபாடோடு பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியாது, டிஃபிகல்ட். ஆனால் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. அது கண்டுபிடிப்பாங்க, குரு கண்டுபிடிச்சிடுவார், நீ இதை பண்ண அதுதான். வெல் ஏகலவ்யனுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்கில் இருக்குது, கற்றுக்கிற ஸ்கில் இருக்குது, பேஷன் இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஸ்கில்லும் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. ஏன் துரோணாச்சாரியர் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டார்னா அவன் அசுரன், நல்லவன் கிடையாது. ஆஸ் பர் சாஸ்திரா ஒரு ஸ்கில் கற்றுக் கொடுக்கணுன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் பார்ப்பாங்க. முதல்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, கற்றுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த ஸ்கில் வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாத குணங்கள் இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாமே டிக் இருந்தால் தான் கற்றுக் கொடுப்பாங்க, ஒன்று ராங்குனாலும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏகலவனுக்கு ஸ்கில் இருக்குது, கற்றுக்கிற ஆர்வம் இருக்குது, ஆனால் மோசமானவன். அதனால நம்ம திருடிட்டான்ல, நாலேஜ் பூரா திருடிட்டான். ஸோ அவருக்கு நீ விரல கொடுத்துருவார். ஸோ அவர் பண்ண கரெக்ட், துரோணாச்சாரியர் கரெக்டாக தான் பண்ணார். ஏன்னா இது நீ தப்பாக யூஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி அது நடக்குது. இன்றைக்கி கலியுகத்தில் இருக்க சில பேர் ஸ்கில் இருக்கும், பேஷன் இருக்கும், ஆனால் அந்த நாலேஜை தப்பாக யூஸ் பண்ணி மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நடக்குது, எல்லா தொழிலும் இருக்குது. அது மேபி மருத்துவ தொழிலாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், எல்லா தொழிலும் அது நடக்குது. மக்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுறாங்க, தப்பு தான் அது. அதனால தான் துரோணாச்சாரியர் அப்படி பண்ணுறாரு. அது நிறைய பேர் தெரியாது, துரோணாச்சாரியர் துரோகம் பண்ணிட்டா இருப்பாங்க. அவர் கரெக்டாக தான் இருக்கார், அவர் தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல, அவர் பர்ஃபெக்ட். ஸோ வேறாவது கொஷின்ஸ் இருக்கா? ஓகே. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா.